Hi guys, welcome back to Harni Vlogs. நம்ம சேலஞ்சோட டே 15 வந்துட்டோம். ஸோ டே 15 லொக்கேஷன் நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா, கொஞ்சம் தூரமா எங்கேயாச்சும் போகலாம். அண்ட் வந்து என்னோட ஃபேவரட் ஸ்பாட், நான் போகணும்னு ஆசைப்படுற ஒரு ஸ்பாட், ஆனால் இது வரைக்கும் போனதில்லை. ஸோ வந்து அங்கே போகலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன், ஆனால் அது நடக்கலை. ஸோ வந்து நான் கிளம்பும்போது என்ன ஆச்சுன்னா, பைக் வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் வந்து அதை கல்லில் போட்டு அவங்க வந்து ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்து பைக்கை கடன் வாங்கி அதுக்கப்புறம் நான் போன ஸ்பாட் தான் இது. இது வந்து என் பிளான்ல இல்லை, ஆனால் நான் ஒரு 1 or 2 weeks இந்த லொக்கேஷன் நான் போகணும் அப்படின்னு நான் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச ஸ்பாட் தான் இது. ஸோ எங்கே போனேன்னு பார்க்கலாமா? இதுதான் பிர்லா பிளானட்டோரியம். சார்ஜஸ் 2 வீலருக்கு 5 rupees, பஸ், வேன், கார், ஆட்டோக்கெலாம் அங்கே போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரி ஃபீஸோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. சயின்ஸ் டெக்னாலஜி, சயின்ஸ் பார்க் இதுக்கு 30, அப்புறம் 3D தியேட்டர், சயின்ஸ் ஆன் ஸ்பியர், பிஎம் பிர்லா பிளானட்டோரியம் 30. சில்ட்ரன் பிலோ 12 yearsக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. உள்ள போய் டிக்கெட் வாங்கலாம், எல்லாத்துக்கும் வாங்கலாம். ஸோ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பிர்லா பிளானட்டோரியமுக்கு வந்துட்டோம். டிக்கெட் வந்து இருக்கு. இதில் வந்து எல்லாமே போனோம் அப்படின்னா 80 rupees. நான் வந்து எல்லாமே அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு டைம் கம்மியாக இருக்குது. ஸோ நான் எவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு கிளம்பணும், இல்லை எனக்கு ஷிஃப்ட்டுக்கு டைம் ஆகிடும். இதில் அப்படியே டிஸ்பிளேல வந்து ஷோ டைமிங்ஸும் வந்துட்டு இருக்கு. இங்கே நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ஷோ தான் வந்து 12 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. சயின்ஸ் கேலரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சயின்ஸ் பார்க் இருக்குது. அப்புறம் 3D ஷோஸ் இருக்குது. நம்ம போகலாம். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவுட்டோர் பார்க்ஸ். பெரியார் கேலரி ஃபஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் கேலரி, 3D தியேட்டர். சரி, நமக்கு ஜீவன் முதல்ல கவர் பண்ணலாம் போயிட்டு ஜாலியாக. ஓ, இது போர் விமானம். ஓகே, இது வந்து ஒரு போர் விமானம், போருக்கு யூஸ் பண்ணுற விமானம் இது. DD888. இதை கூகுள் பண்ணி நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நேரம் ஏறி என்ன ஸ்லைட் பண்ணிட்டு வரலாம். இது ஒரு இன்க்ளைன் பிளேன். நான் போய் இது கேம்னு நினச்சிக்கலான்னு இருக்கேன். கடவுளே, இதெல்லாமே லைட்டாக பார்க்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி இருக்கு எனக்கு. என்னது இது? பென்ஹாம்ஸ் டிஸ்க். ஓகே கைஸ், இது எல்லாமே வந்து சயின்ஸ். ரொட்டேட்டிங் டிஸ்க் இது. டுவெல் ஓ கிளாக் ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வந்து போயிடலாம். மியூசிக்கல் டியூப்ஸ். ஓகே, இது இப்படி வேலை செய்யுமா? அப்பா, பார்த்தது இது ஒன்று மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, இந்த ஸ்லைடில் நம்ம விளையாடுறதுனால இது வந்து எந்த லெவலுக்கு வந்து நமக்கு சயின்டிஃபிக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இருக்குப்பா. இங்கே 3D பெண்டுலம்,
ஓ, இந்த பையன் வந்து ஸ்விங்ல விளையாடிட்டு மாஸ் ஆஃப் த எர்த்தையும் அதனால யாராச்சும் வந்து குட்டி பசங்களை விளையாட விடாம இருக்காதீங்க, விளையாட விடுங்க, அவங்களும் மாஸ் ஆஃப் த எர்த் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இங்க இருக்கே இது என்ன அப்படின்னா விஸ்பரிங் டிஷ்ஷஸ். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து ஏதாச்சும் விஸ்பர் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் காதை வச்சு கேட்குறவங்களுக்கு கேட்கும், இல்லை அங்கே நின்று விஸ்பர் பண்ணாலும் இங்கே நின்று கேட்கும். மாஸ்ல அப்போல்லாம் வந்து ஏதாச்சும் சீக்ரெட் பேசணும்னா இந்த மாதிரி நின்று பேசுவாங்க போல. ஸோ டைம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:44. கரெக்டாக 12 o'clock வந்து உள்ள பிளானட்டோரியம் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அந்த ஸ்பேஸில் நம்ம படுத்துக்கிட்டே பார்க்கறது இல்லை 3D. அதனால நம்ம முதல்ல ஃபோட்டோ எடுத்துடலாம், அதுக்குள்ளே இந்த பார்க் முடிச்சு சீக்கிரமாக அங்கே போயிட்டு நம்ம அதுக்கு போயிடலாம், இல்லை நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ முதல்ல எடுத்துடலாம். ஆமா, ஜாலியாக டான்ஸ் எல்லாம் ஆடுதுப்போ. இது வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸசைஸ். நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்லி தரேன். வந்து காலை எப்படி வச்சுட்டு இப்படி பண்ணால் உங்கள் டாப் கிட்டலாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. ஸோ இப்படி போயிட்டாங்க. ஓகே, கேமரா மாதிரி. ஓகே, நான் கண்டுபிடிச்சேன். கேமரா மாதிரி இங்க இருந்து இந்த பக்கம் ஒரு மிரர் இருக்கும். ஸோ அப்படி நேரா போயிட்டு அங்க இருந்து அது அப்படி வந்து இதுல ரிஃப்ளெக்ட் ஆகி இதுக்குள்ள அப்படி போகும். நம்ம இங்க இருந்து அந்த பக்கத்துல இருக்கிறது பார்க்கலாம். லேப்டாப் இருக்கிற பேக கூட. ஓ, எங்க மெர்க்குரி வீனஸ்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸ்கை தியேட்டர் என்ட்ரன்ஸ். உள்ள போலாமா? எப்பவுமே மிடில் சீட்டு தான் பக்காவா இருக்கும். இந்த மிடில் சீட் எது? இவன் இருக்கானே, மறைச்சன் இருக்கானே. எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல போய் மிடில் சீட்ல தான் போய் உட்காருவோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த மிடில் சீட்ல உட்காந்துக்கலாம். அம்மா, ஓகே, நான் என்ன தெரியுதோ அதை உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இங்க வந்து ஆக்சுவலா எது நடுவில் வச்சிருக்காங்க. இந்த ரூம் எப்படி இருக்குன்னா ஒரு உருண்டையா இருக்கு. பேரண்டத்தில் உயிர் வாழ்வை தேடுவது சூரியனை சுற்றி வரும் கோள்களில் துவங்குகிறது. இந்த வேற்று உலகங்களில் உயிர்கள் உள்ளனவா, முன்னர் இருந்தனவா, நம் பூமி மட்டும் ஏன் உயிர் வாழ்வுக்கு மிகவும் ஏற்ற கோளாக சூரிய குடும்பத்தில் விளங்குகிறது என்பதை பற்றி ஆராய்வோம். பல்வேறு அளவுகள் கொண்ட கோள்களும் அவற்றின் துணைக்கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. ஆனால் ஒன்றில் மட்டும் அறிவு படைத்த உயிர்களும் அல்லது ஏதோ ஒரு வகையில் உயிர்களும் உள்ளன. சில உலகங்கள் ஏன் உயிர் வாழ்வை பேணி காக்க இயலவில்லை? உயிர்கள் செலுத்திருக்க தேவையான வரைமுறைகள் பற்றி அவை நமக்கு தெரிவிக்கின்றன. நெப்டியூன் நமது சூரிய குடும்பத்தில் மிக அதிக தொலைவில் உள்ள மிக பெரும் கோளாகும். மீத்தேன் மிகுந்த இந்த கோளில் உயிர் வாழ்வுக்கு தேவையான மூலக்கூறுகள் இருந்த போதிலும் அவை ஆழ்ந்த உரைநிலையில் உள்ளன. வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே 3D ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வேற ரூமுக்கு போகணுமா? இங்க வந்து இது ஒரு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம உள்ள பார்த்தோம். மாடல் டிவி ஸ்டுடியோ. என்ன அது மாசா இருக்கே. ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் க்ளோஸ்அப்ல பார்த்தா கேவலமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 3D ஷோ. மட்டும்தான் தெரியுது. சாரி கைஸ், ஃபர்ஸ்ட் போகாம தெரியாம பின்னாடி அதெல்லாம் அப்படியே மதிய கேட்டு தெரியும். ஸோ நம்ம வந்து சயின்ஸ் ஆனர்ஸ் பார்த்துட்டு
நம்ம பார்க்க வருது சயின்ஸோட ஸ்பியரா. போக்குவரத்து மிகவும் அவசியமான ஒன்றாகிறது. போக்குவரத்தை நாம் 3 வகைகளாக பிரிக்கலாம். தரைவழி போக்குவரத்து, நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து. இதில் நாசா தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த வழியில் நாம் மட்டும்தான் வாழ்கின்றோமோ என்ற கேள்வி நமக்குள் உள்ளது. நாம் பூமியிலிருந்து இரவில் ஆகாயத்தை பார்க்கும் போது பல 100 கோடி விண்மீன்கள் உள்ள வான்வெளி அண்டத்தை காண முடிகிறது. அத்தகைய விண்மீன்கள் அதாவது 900 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை லாப்ஸ்டர். இந்த லாப்ஸ்டரை தின்னுவாங்க எல்லாரும். எங்க வீட்டுல தான் தின்னுவாங்க. ஃபிஷ்ஷு. ஸோ இங்கே இந்த கேலரியில் வந்து நிறைய இங்கே ஃபுல்லாகவே வந்து சீ ஃபுட்ஸ் இருக்குது. ஷோ சீ ஃபுட்ஸில் சீல இருக்க அந்த 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 என்ன சொல்கிறது அதான். பாப்பா இல்லை ஏலியன். ஏலியன் க்யூட்டாக இருக்கே. ஏலியனா பாப்பாவா மனுஷனா? ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்கு. Do not touch the specimen. Specimen touch பண்ணக்கூடாது. Okay guys, touch பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஆனஸ்டாக எனக்கு டைம் இல்லை. ஸோ டக் முடிக்கணும். பயோடெக்னாலஜி, ஃபுட் பயோடெக்னாலஜி. Development of human embryo. அடுத்து வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஃபன் மிரர் ஓஷன் கேலரி. This observation will help us understand as structurally undergoes important tests and layers of proteins. Information from it also giant proteins are made themselves for a challenging task. இதான் ஹியூமன் ஸ்பேஸ் கேப்சூல். அடுத்து வந்து ஃபன் மிரர் கேலரி. ஸோ ஜென்ரலாக வந்து கொஞ்சம் பெரிய விலாகாக இருந்தால் எல்லாருமே வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு போடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ணோன்னா பார்ட் ஏ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு நாள் வரணும், பார்ட் பி எடுக்கிறதுக்கு நான் தனியாக ஒரு நாள் வரணும். இங்கே வந்து அவ்வளோ விஷயம் இருக்குது. வே டு அவுட் தானே இது. ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக விளையாடலாம். நான் சும்மாவே போய் எங்கேயாச்சும் முட்டிக்குவேன். கண்ணாடி இருக்கு. இதெல்லாம் இல்லைனாலே முட்டிக்குவேன். இதெல்லாம் இருந்தேன். ஸோ இங்கே மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடம் இருக்குது. ஏரியா ஆஃப் சர்க்கிள், பிரமிட், ஏன்ஷியன்ட் நம்பர்ஸ், இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி இது வந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, மேக்ஸே வந்து எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நீங்கள் கூட்டினீங்கன்னா இது அவங்க வந்து புரிஞ்சுட்டு ஜாலியாக படிப்பாங்க. பாருங்க. Z ஆக்சிஸ், Y ஆக்சிஸ், X ஆக்சிஸ். இது XYZன்னு சொல்லுவாங்களா? ஓகே, XYZ ஆக்சிஸ். அது எப்படி ஒர்க் ஆகுது,
அது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்ஸுக்கு வந்து இது ஜாலியாக இருக்கும். ஆனஸ்ட்டாக வந்து இது வெறும் 80 rupees தான். நீங்கள் 80 rupees கொடுத்து நல்லா ஒரு 3 to 4 hours வந்து நல்லா அறிவாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது வந்து ஒரு மூவி போகிறதுக்கு. எங்கே போனாலும் ஏதோ ஒரு மூடி இருக்கே, ஏன் அப்படி? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு போட்டிருக்காங்க. உள்ள இந்த ஒர்க்கும் போல. லைஃப் சயின்சஸ், வெப்பன் லொகேட்டிங் ரேடர், ரோகிணி ரேடர், லைஃப் சயின்ஸு, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான விஷயம்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நேரில் தான் வந்து பார்க்கணும். ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட். இங்க வந்து நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமா வந்து அப்புறம் நியூக்ளியர் ஃபியூஷன் எப்படி இருக்கும், எப்படி ஒர்க் ஆகும், அன்லீஷிங் தி பவர் ஆஃப் ஆட்டம். அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு குட்டி பையன் வந்து டிவியில் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இதை பத்தி டிவியில். அது இல்லாமல் இங்கே தனியாக வந்து ஒரு 3D விஷன் நியூக்ளியர் பவர் பிளான்ட்னு ஒரு ரூமும் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு டிவி ஓடிட்டே இருக்குது. ஸோ அங்கேயும் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இங்கே வந்து வேர்ல்ட் கிளாக் இருக்குது. அது முடிச்சுட்டு லாஸ்ட் வந்து பெரியார் கேலரி. ஸோ லாஸ்ட் வந்து பெரியார் கேலரி இருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ இங்கே நிறைய பேரோட ஆரியபட்டா ஹிஸ்ட்ரியில் படித்த பேர்லாம் வந்து எனக்கு அப்புறம் ரைட்டாக ஞாபகத்துக்கு வருது. சின்ன வயசுல நல்லா ஒரு எஸ்ஏ மாதிரி எழுத சொல்லுவாங்க. Circus of Forces. ஸோ இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே யூ ரீட் திஸ் வேர்ஸ் அண்ட் யூ கேன் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பெரியார் கேலரி போயிட்டோம். பெரியார் கேலரி வந்து நம்ம ஃபுல்லாக போகல, நம்மளால் வந்து இன்டெப்த்தாக டீட்டெயிலாக போய் பார்க்க முடியல, டைம் இல்லை. நான் மேபி வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து ஒரு 1 full day இல்லை half a day வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி இதை பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் கேலரி, அதுக்கப்புறமா வந்து 3D தியேட்டர் பார்த்தாச்சு, இன்னோவேஷன் ஹப் நான் மிஸ் பண்ணிட்டனும், ஹால் ஆஃப் நியூக்ளியர் பவர் பார்த்தாச்சு, டிஃபென்ஸ் ரிசர்ச் கேலரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் ஓஷன் கேலரி பார்த்தாச்சு, ஃபன் மிரர் கேலரி பார்த்தாச்சு, இந்தியா இன் ஸ்பேஸ் கேலரி பார்த்தாச்சு, பயோடெக்னாலஜி கேலரி பார்த்தாச்சு, சயின்ஸ் ஆன் ஸ்பேர் பார்த்தாச்சு, சோலமன் விக்டர்ஸ் ஹார்ட் மியூசியம் பார்த்தாச்சு, ராமானுஜன் மேத் கேலரி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பார்க் 1 பார்த்தாச்சு, பார்க் 2 பார்த்தாச்சு, எவல்யூஷன் பார்க் பார்க்கல. எவல்யூஷன் பார்க் பார்க்க எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. நான் எவல்யூஷன் பார்க் வந்து இன்னொரு நாள் வந்து ஒரு வீடியோ போடுறேன். இந்த பிளேஸ்க்குன்னு பிளான் பண்ணி வந்து லீவ் போடுறேன்னா இந்த பிளேஸ்க்குன்னு பிளான் பண்ணி வந்து வீடியோ போடுறேன். வெற்றிகரமாக நம்ம டே 50 ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஸ்பாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது ஒரு பக்கா ஹிடன் ஸ்பாட். இங்கே வந்து நான் போன வரைக்கும் பார்க்கும்போது கூட்டமே வரவே இல்லை. ஆனால் இங்கே வந்து உள்ள நிறைய விஷயம் இருக்குது, அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் லிட்டரலாக வந்து ஒரு 4 to 5 hours ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். என்னால் வந்து ஒரு 2 hours வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுச்சு. பட் ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஒர்க் இருந்ததுனால நான் ஷிஃப்ட் இருந்துச்சுன்னு சொல்லி சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நான் ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய பசங்க வந்து படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை வேணாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களே இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக கூட்டு போகலாம். ஏன் அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஃபிசிக்ஸ், மேத்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே இதை சம்மந்தப்பட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதெல்லாம்
என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. அதனால நீங்க அவங்களாம் அங்க கூட்டு போங்க, கண்டிப்பா அவங்களும் என்ன மாதிரி உருப்படாம போகும்போது கண்டிப்பா படிச்சிருவாங்க. ஜென்ரலா வந்து சொல்லுவாங்க எது பண்ணாலும் பிளான் பண்ணணும், நான் என்ன பிளான் பண்ணாலும் வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஸோ நம்ம போற போக்குல வந்து அதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களுக்கும் லைஃப் இன்சிடென்ட் நடந்திருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு டிஃபரெண்ட் லொகேஷன்ல மீட் பண்ணலாம். Until then, it's Tata, bye bye from Harini.